நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 768வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, முக்கியமாக கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரமாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் டாப்பிக்கில். என்னுடைய புக் ஷெல்ஃப் பார்க்கும்போது இந்த புத்தகம் கிடைச்சிது. பெண் சக்தின்னு கௌஷிகன்றது ஆத்தார். நான் உண்மையாக புத்தகம் இருந்தாலும் அந்த ஆத்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுட்டேன். படிக்கவே இல்லை இந்த புத்தகத்தை. நேற்று எடுத்து பார்த்தோன்னே ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். இவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது நம்ம பாரத நாட்டில் நியர்பை இருக்கிற இடத்துலலாம் பெண்கள் அந்த காலத்தில் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. சில கேரக்டரைசேஷன் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. டு பி ஃப்ரேங்க்கு, 74 இயர்ஸ் நிறைய எனக்கு தெரியாத சப்ஜெக்ட்லாம் கூட இருந்தது. ஸோ தென் இம்மீடியட்லி தாட் கைம் டு மை மைண்ட், ஒய் டோன்ட் ஸ்பீக் ஆன் தட். ஸோ அதனால் இன்னிலாம் ஆரம்பிக்கிற இந்த பெண் சக்தின்ற இதில் ராமாயண கேரக்டர்ஸ் தான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். மகாபாரதம் கேரக்டர்ஸ் அப்படியே போகும். ஒன்லி அபவுட் தி லேடிஸு அதுதான் பேச போகிறோம். அதாவது பெண்ணினம் இல்லைன்னு வம்சவருத்தியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. மோரோவர் நிறைய பேர் இப்போ கூட கலிகாலத்துலேயும் சரி நிறைய பெண்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறா. ஃபேமிலிக்காக, ஹஸ்பண்டுக்காக பண்ணுறா. சில விஷயங்கள் தெரியாமையே போய்டுறது. பாவம் மனசில் வேதனைப்படுவாங்க. அதனால் இப்போ ராமாயண கேரக்டர்ஸில் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி இவா 3 பேர் இருந்து தசரதனுடைய 3 ஒய்ஃபு. அவளை பற்றி பார்க்க போகிறோம். 3 பேரையும் சேர்த்து பார்த்துடுறோம் இன்றைக்கி. ஸோ தசரத மகாராஜா உட்காந்துட்டுருக்கார். சிம்மாசனத்தில் 3 பேர் அந்த காலத்து ஆட்டுறது. 3 பேர் இருக்கா. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி 3 பேர் இருக்கா. இதில் சில படங்கள் முன்னாடி காமிச்சிடுறேன். இது கைகேயி தசரதனோட தனியாக பேஷண்ட் இருக்கா. நான் கரெக்டாக 2 வரம் கொடுத்துருக்க, முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ரிமைண்டிங்னு சொல்கிறா. அடுத்ததாக குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு இந்த சீன் முன்னாடி இந்த ரோஸ் கலர் புடவையில் வருது. கௌசல்யா ராமரை தொடர்ந்து ஓடி வர. இது கௌசல்யா திருப்பியும் தசரதர் ராமர் படியில் வச்சுட்டுருக்கார். பாலராமர். ஸோ கம்மிங் டு சப்ஜெக்ட் உள்ளே போகிறோம். நம்ம சப்ஜெக்டில் நம்ம கேரக்டரைசேஷன் பார்க்க போகிறோம். தசரதனை பட்ட மகிழ்ச்சிகள் மூத்தவள் ராமனின் தாய் கௌசல்யை கற்புக்கு அரசி, நற்பண்புகளை கொண்ட நாயகி. கணவன் தசரதன அவள் கொண்டிருந்த பக்தி மகத்தானது சொல்லப்படுறது. கணவனின் அன்புக்கும் ஈடுபாடும் கைகேயின் மகள் பால் திரும்பிய போதும் துயர் மிகுந்த தருணங்களில் கூட கணவனின் நலம் விரும்பி அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பற்றி இல்லாமல் பார்த்துக்கிறாவோ. ஸோ தனது வேதனைகளை துன்பங்களை உதறிவிட்டு பற்றற்ற நிலையில் பணிபுரிந்த பதிபிரதை. இந்த விஷயத்தில் கைகேயிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவள் கௌசல்யா. பாருங்கள், முதல் பொண்ணு தன் அவருடைய முதல் குழந்தை தான் சாந்தா. அப்போ தசரதன் அவந்தி தேசத்தினுடைய ராஜாவுக்கு அவன் ஃப்ரெண்டு. ஸோ குழந்தை இல்லைன்னு சொல்லி பார்த்த கௌசல்யாவை மீட் பண்ணி அந்த பெண் குழந்தையை பார்த்தோடனே எங்களுக்கு ஏன் தத்து கொடுக்கூடாது. ஸோ வம்சவிருத்திக்கு ஆண் குழந்தை வேணும். சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். முதல் குழந்தையே கொடுத்துட்டாவோ பாருங்க. ஸோ அவள் தான் இதில் போய் வளர்றா. ரிஷிசங்கரை கல்யாணம் பண்ணிக்கிறா. நம்ம ரவகுச்சா சினிமாலாம் பார்த்தா வரும். சாந்தான்னு ஒரு சந்தியா அம்மா நடிச்சிருப்பா. தேவ ஜெயலலிதாவோட அம்மா சாந்தை. ஸோ அந்த சாந்தா ரிஷிசங்கரோட மனைவியாக வாக்கப்படுறா. ஸோ பண்புகளில் ரொம்ப இறந்து சாந்தா இப்போ சிங்கேரியில் போனால கிக்கேன்னு ஒரு இடம் இருக்குது. சிங்கேரி கோவில்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் அந்த கிக்கே கோவிலில் போய் தெரு அப்படியே முடியும். அப்புறம் டேர்ன் ஆகும்.
அங்கே ரிஷிசிங்கேஸ்வரர் சாந்தாக்கு தனி சன்னதியே இருக்குது. அங்கேயே அவள் 2 பேருமே வந்து சமாதி ஆகிடுறா. ஸோ அந்த இடம் பார்க்கலாம் சிங்கேரிக்கு போகிறவா. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், தன் செல்ல மகன் ராமன் கானகம் செல்வத்தை தீர்மானித்து அறிவித்த போது கௌசல்ய மனதில் மும்முனை போராட்டம் நடந்தது. தந்தை என்ற முறையில் தசரதன் தன் மகனை நாடு கடத்தி காட்டுக்கு போகும்போது கட்டளையிட்டதால், தாய் என்ற முறையில் தன் மகன் கானகம் செல்லக்கூடாது என்று வற்புறுத்த தனக்கு உரிமை உண்டு என்று நினைத்தாள். ஒருவேளை ராமன் தன் கட்டளை ஏற்க மறுத்தால் தானும் ராமனோட காட்டுக்கு போகிறதுன்னு கிளம்புறதா. மூன்றாவதாக, வயதான கணவருக்கு பணிபடை செய்ய அரண்மனைகள் தங்க நேருமானால் மற்ற மனைவிகளால் தான் உதாசீனப்படுவதை தாங்க முடியாதே என்று கலங்கினாள். ஒரு நிலையில் லக்ஷ்மணனின் வார்த்தைகள் அவளுக்கு ஆதரவாக தோன்றின. கைகேயிடம் மயங்கி வெறுக்கத்தக்க முறையில் மகனிடம் நடந்து கொள்ளும் என் தந்தையை கொள்கிறேன் என்று பயமுறுத்தினான். கோபவாசத்தில் லக்ஷ்மணன் அந்த எல்லைக்கு லக்ஷ்மணன் போவதை கௌசல்யை விடவில்லை. மகன் ராமனிடம் கூறினார், உன் தம்பி கூறியை கேட்டாயா? உனக்கு எது நியாயம் என்று படுகிறதோ அஷை. நீ காட்டுக்கு போனால் நான் உண்ணாவிரதம் வந்து ஒளிர விடுவேன். காட்டிலே நல்ல உணவினை கஷ்டப்படுவதை என்னால் தாங்க முடியாது என்று வாதாடினார். மாதிரிலாம் நடந்து கடைசி ராமர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. நான் வந்து அப்பாவோட ஆజ్ఞையால் நான் நிறைவேற்றணும் அப்படி சொல்கிறார். நான் காட்டுக்கு தான் போவேன்றார். ஸோ அப்பாவுக்கு தான் நீ வந்து வேலையை பார்க்கணும், இதான் சாஸ்வதமான கற்பொழுக்கம் என்று அறியாதவளா நீயே சொல்கிறான் புள்ள. கௌசல்யா தன் நாட்களை சமய சடங்குகளிலும் வழிபாட்டிலும் தியானத்திலும் கழித்தாள். முனிபுங்குவர் ரிஷிசிங்கரின் அறிவுரைப்படி பல விரதங்களை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். ராமனுக்கு முடிச்சுவிடப்படுவதை அறிவித்தவுடன் தன் மகனின் நல்வாழ்வுக்காக இரவு முழுவதும் தூங்காமல் தியானத்தில் இருந்தாள். அதிகாலையில் விஷ்ணு பூஜை செய்தாள். அதே இரவில் கைகேயி தன் மகனுக்காக சக்கரத்தை வாதாடி வற்புறுத்திய வரங்களை பெற்றார். ராமன் கானகம் சென்றதில் தசரதன் கௌசல்ய அந்தப்புறத்துக்கு வந்தான். கௌசல்யை தேற்றவும் அவளால் தேற்றப்படுவதற்கும் பாதுகாப்பனாம். மென்மையான இதயம் கொண்ட மகனின் பிரிவை தாங்க முடியாத கௌசல்யாவால் கணவனின் புண்பட்ட இதயத்துக்கு இதமளிக்க முடியவில்லை. மேலும் புண்பட கூறினார், என்னை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள், என் மகனே இப்பொழுது காட்டுக்கு அனுப்பிவிட்டீர்கள் சொல்கிறார். உங்கள் மனைவி கைகேயி மகன் பரதன் ஆகிய மகிழ்ச்சியை உங்களுக்கு போதும். கௌசல்யின் சுடுசொற்களை தாங்க முடியாத தசரதன் இரு கைகளையும் கூப்பியபடி கௌசல்யாவுடன் கெஞ்சினான். என்னிடம் அன்பு குறையாதவள் நீ, எதிரிலும் கருஞ்சல் கூறாதவள் நீ, வேதனையை வயப்பட்டிருந்தாலும் என்னிடம் இப்படி பேசாதே, அது என்னை மேலும் துன்பத்தில் ஆகும் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறான். என் மகன் காட்டுக்கு அனுப்பப்பட்ட துர்க்கத்தினால் இப்படி கடுமையாக பேசிவிட்டேன். துக்கம் புத்தியை பொறுமையை தன் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது. துக்கத்தை போன்ற பகைவன் வேறு இல்லை சொல்லி அவள் வந்து கன்சோல் ஆகிறா. இது வந்து கௌசல்யாவோட இது. அடுத்து சுமித்ரை. சுமித்ரை வந்து 2வது பொண்டாட்டி. இதில் நிறைய நம்ம பார்க்குறோம். அதாவது சில கேரக்டர் சுமித்ரை வந்து நிறைய இடத்த பேசப்படலை. பட்டிமன்றத்தோடு சுமித்ரா வரமாட்டான் நார்மலாக. கைகேயி தான் வருவோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் ராமாயண கதாபாத்திரங்கள் உணர்ச்சி பதப்படுத்தி ஆட்டி படைத்த போது ஒரு பாத்திரம் மட்டும் நிலை தொடர்பான அமைதியாக இருந்தது. அந்த பாத்திரம் லக்ஷ்மணன் சத்ருகுணனை பெற்ற தாய் சுமித்ரை. அதாவது பாயசம் வரும்போது எல்லாருக்கும் கொடுத்துருக்குறா. சுமித்ரைக்கு 2 பங்கு கிடைக்கிறது. ஸோ அதனால் லக்ஷ்மணனும் பிறகுறான், சத்ருகுணனும் சுமித்ரைக்கு தான் பிறக்கிறார். அவருடைய இந்த அமைதியும் மிக குறைவான பேச்சு திறமும் குணமும் பிறருக்கு பலத்தையும் தைரியத்தையும் ஊற்றின. வால்மீகி சுமித்ரையின் குணாதிசயத்தை அருமையான 2 காட்சிகள் மூலம் வெளிப்படுத்துகிறார். முதல் காட்சி பிரிவு. மன்னிக்கணும். ராமனும் லக்ஷ்மணனும் சுமித்ரையின் பாதங்களில் முடிந்து அவள் ஆசைக்காக காத்திருக்கின்றனர். ராமனின் பிரிவால் கௌசல்யை கதறி எழுதுவது போல தன் மகனுக்கு சிங்காதத்தை பெற வேண்டி அடம்பிடித்த கையை போலவோ சுமித்ரை நடக்கவில்லை. இன்முகத்தோடு தன் மகன் லக்ஷ்மணனை ராமரோடு சென்று அவனுக்கு தேவை என்ன, லக்ஷ்மணனும் கல்யாணம் வந்தானே, ஊர்மிள தான் பொண்டாட்டி விட்டுட்டு நீ போன்றா. அண்ணாக்கு என்னெல்லாம் செய்யணுமோ சேவை செய்கின்றா. ஸோ லக்ஷ்மணனை ராமனோடு சென்று அவன் தேவைகளை கருத்தோடு பூர்த்தி செய்ய பணியாற்றும்படி கூறினார். ராமனை தசரதனாகவும் சீதையை தாயாகவும் காகனத்தை அயோத்தியாகவும் கருதும்படி அறிவுரை வழங்கினாள். 2வது காட்சி. இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் வருது. ராமனை பெருமைக்குரிய கௌசல்யக்கு விளக்கி அவர் கண்ணீர் விட்டு கதறுவதை முறையில் என்று கூறினார். சூரிய கிரணங்கள் கூட
அவனை சுடாது. ஏனென்றால் அவனே சூரியன், தலைவனுக்கு தலைவன், கடவுளுக்கு கடவுள். அத்தகைய அவன் காட்டிலே இருந்தான், நாட்டில் இருந்தான். உன் மகன் ராமன் முழுமதி போல திரும்பி வந்து உன்னை நமஸ்கரிக்கிறான், பின்னாடி நடக்க போகிறதுன்னு சொல்கிறான். யார்? சுமித்திரை சொல்கிறாங்க. சுமித்திரை மாற்றினால் தன் துயரை மறந்தால் கௌசல்யை. சுமித்திரை விதங்களில் பாக்கியசாலி. அவளுக்கு பிள்ளை பேற்றை தரும் பாயசத்தில் 2 பங்கு கிடைத்தது. முதிர்ந்த அறிவும் அமைதியும் பலன் கருதால் செய்யுமே தசரதனை அவளுக்கு 2 முறை பாயசம் தரும்படி செய்தது. 2 தடவை தரார் அவருக்கு. அவளுடைய 2 புதல்வர்களான லக்ஷ்மணனும் சத்ருகனும் தாயின் குணத்தை பிரதிபலித்தனர். ஒருவன் ராமனுடைய தன்மையை நாடுபவனாகவும் மற்ற பரதனையின் நன்மையை நாடுபவனாக பங்கு கொண்டவதாகவும் விளங்கினார்கள். இது வால்மீகி சொல்கிறார். அது மாதிரி எதனாலும் பாதிக்கப்படாத மௌனத்தையே கடைபிடிக்கும் சுமித்திரை எங்கு சென்றாலும் தன் அமைதி குணத்தை பரப்பினார். புயல்களையும் அவள் நோக்கி எதிர்பார்த்தது. ஆனால் அவை குறைவு. ராமன் கானகம் சென்றது அவளை பொறுத்தவரை பேரிழப்பு அல்ல. லக்ஷ்மணன் ராமனோடு கானகம் சென்றதுக்கு வீடு செய்வது போல் மற்றொரு மகன் சத்ருகுணன் பரதனோடு நாட்டில் இருந்தான். அவளை மிகவும் பாதித்தது கணவன் தசரதனின் மரணம்தான். அதையும் மற்றவர்களோடு பொதுவாகி தாங்கிக் கொண்டாள். மகளிரே ஒரு மாணிக்கமாக திகழ்ந்தவள் சுமித்திரை முடிக்கிறார். அதில் ஆத்தர் கௌஷிக் என்ற ஆத்தர். 3வது வந்து அந்த தாய் வந்து கைகேயினும் நம்ம வந்து அவன் மேலே வெறுப்பு தான் வரும் நமக்கு. இந்த மாதிரி அடுத்த நாள் காத்தால் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகணும், அவள் தடுத்து நிறுத்தி என் பிள்ளைக்கு தான் பட்டம் கட்டணும் வாங்கிட்டாள் இல்லையா. மன்னர் தசரதனின் ஆசைக்குரிய மனைவி கைகேயி. ராமாயணத்தில் கைகேயை பற்றி படிப்பவர்கள் முகம் வெறுப்பினால் சுருங்குமே. அப்படி இருக்க அவள் எப்படி மாணிக்கமாக முடியும் என்று கேட்கலாம். கைகேயி இல்லை என்றால் ராமாயணமே இல்லை, ராவண மதமும் இல்லை, பல ரகசியங்கள் நடந்திருக்காது. கைகேயின் வாழ்க்கையை உன்னிப்பாக பார்த்தால் அவள் வெறுக்கத்தக்கவள் இல்லை என்பது புரியும். பாலியின் மனைவியான தாரை எப்படி தீரமுடையவளோ அரசியல் நிர்வாக திறமை பெற்றவளோ அது போன்றே சிறப்புகளை கொண்டவள் கைகேயி. கணவன் தசரதன் தனக்கு அளித்த வரங்களை பற்றி மறந்தே போனவள். அதை அவளுக்கு நினைவுபடுத்தியதே மந்திரை தான். அந்த கூனின்னு சொல்கிறோம் இல்லையா, அவள் தான் கொடுத்துருக்கா, ஞாபகப்படுத்துகிறா. ஒரு சமயம் தேவர்களுக்கு உதவியாக அசுரர்களுக்கு போராட சென்ற தசரன் போது கைகேயி அவரது தேரை ஓட்டும் சாரதியாக சென்றாள். போரில் காயமுற்று மயக்கமடைந்த தசரதன் ஆபத்தை உணர்ந்த கைகேயை வெறுவா. அவன் வந்து மயக்கமாக இப்படி உழுந்துடுறான் தேரில். அதை உணர்ந்த கைகேயை விரைவாக தேரை யுத்தபூமியிலிருந்து அப்பால் கொண்டு போய் கணவனின் உயிரை காப்பாற்றினாள். இது அந்த செயலுக்கு தான் தசரதன் 2 வரவே தரான். அப்போ எப்போ வேணுமோ நான் கேட்குறேன்ற அந்த வரத்தை தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வரம் வந்து என் பிள்ளைலாம் நாட்டை ஆளணுன்ற, ராமர் காட்டுக்கு போகணுன்ற, இந்த 2 வரம். ஸோ அவளுக்கு வாழ்க்கையிலே எந்த ஒரு குறையும் இல்லை. ஆகவே கணவன் எடுத்த வரங்கள் அவளை பயன்படுத்தவே இல்லை என்பது மறந்தே போனாள் அவள். கைகேயின் பலவீனத்தை தனக்கு சாதகமாக கொண்டு தொடர்ந்து வற்புறுத்தி வரங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் மந்திரை. கைகேயிடம் 2 பலவீனங்கள். ஒன்று, எல்லா பெண்களும் உள்ளது போல் தன் மகனின் வருங்காலத்தை நல்வாழ்வில் நாட்டம். மற்றது, தான் கௌசல்யை அவ்வப்போது அலட்சியப்படுத்துவதற்கு ராமன் அரசனானால் பழிவாங்குவாளோ என்று அச்சம். காண முடியாத 3 சக்திகள் ஒரே இலக்கையை நோக்கி செயல்படுவதை வால்மீகி மறைமுகமாக நமக்கு அறிவிக்கின்றார். முதல் சக்தி வானவர்களுடையது. ராமரும் சீதையும் காணகம் செல்ல வேண்டும். அப்போதுதான் ராவணன் சீதையை கவர்ந்து செல்வான், அவன் முடியும் நெருங்கும். இதை வானவரின் விருப்பம், தேவர்களோட விருப்பம். அது சக்தி செயல்படுத்தி 2வது, தசரதன் தன் இளமை பருவத்தில் குருட்டு தம்பதிகளின் ஒரே மகனை அறியாமல் கொல்ல நேர்ந்ததால் ஏற்பட்ட சாபம் இந்த தசரதனின் அயோத்தியத்தால் அவனது மகன்களை அவனிடம் பிரித்தது. பரதனையும் சத்ருகுணனையை அயோத்தியிலிருந்து கைகேயி நாட்டுக்கு அனுப்பியது. மாமாத்துக்கு போயிடறார் 2 பேருமே. அவர் ராமலட்சுமணை கைகேயி மூலம் காட்டுக்கு அனுப்பியது. அந்த அந்தக தம்பதிகளின் சாபமே 3வது சக்தி. தசரதன் கைகேயை கழித்த வரங்கள். இதை ராமனே பரதனிடம் பின்னால் கூறுகிறார். தம்பி, நம்ம தந்தை உன் தாயை மணக்கும் போது அவளுக்கு 2 வரம் அளித்திருந்தார். பரிசாக அவளுக்கு இந்த ராஜ்யத்தையே தருகிறேன் என்று. அது முதல் வரம், வாக்குறுதி. அடுத்த வரம் தன் உயிரை காப்பதற்காக அளித்தது.
இந்த 3 சக்திகள் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்திய விளைவுதான் ராமலட்சுமணர்கள் சீத்தையிடம் காரணம் சென்றது. இந்த சக்திகள் மந்திரையை ஆயுதமாக கொண்டு கைகேயை இயக்கின. ராமன் மீது அசைக்க முடியாத அன்பும் பாசமும் கொண்ட இந்த கைகேயின் மனதில் சாதுரியமான வார்த்தைகளால் மந்திரம் மயக்கி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிடுறா. அது சொல்கிறார். ஸோ பின்விளைவுகளை பற்றி சிந்திக்கும் மனநிலையில் கைகே இல்லை. தான் விதவையாக போவதையோ யாருக்காக வரங்களை பெற்றவாளோ அந்த பரதன் தன்னிடம் உயிரையே வைத்திருந்த பரதன் தன்னை நிந்தித்து புறக்கணிப்பான் என்பதையோ அவள் எதிர்பார்க்கவில்லை. பேராசை, பொறாமை, குரூரம் ஆகியவை அவள் வாழ்க்கை கப்பலில் நங்கூரத்தை நாசமாக்கி அது திசை மாறி போயிற்று. ஸோ தசரதன் கைகேயிடம் கெஞ்சினான், மன்றாடினான். பரதன் ஒன்று விருப்பத்தை கேட்க மாட்டான். அவன் பாதுகாப்புக்கு அவனை விட்டு செய்கிறேன்னு சொல்கிறான். நீ ராமனை காட்டுக்கு அனுப்பாதையே சொல்கிறான். அதெல்லாம் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன்ற. ஸோ முகம் திருப்பி கொண்டாள். உன்னையும் உன் மகனையும் நாடு கடத்துவேன் என்று இடம் காட்டினான். அதற்கும் அசையவில்லை. இவர் விஷப்பாம்பு சொல்கிறான். உன்னை பொண்டாட்டி ஆக்கினான்றான். அதுக்கும் கவலைப்படலவோ. விரதங்க மரங்களை பூர்த்தி செய்யாவிடு, நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னார். ஸோ மகாராணி மாதிரி பண்ணிட்டாலும் அசிங்கம் இல்லையா தசரதுக்கு? வேறு வெளியல்லாமல் கடைசியில் ஒத்துக்கிறார். ஸோ கைகேயி என்ற கைகேயி நாட்டு இளவரசி இல்லை மந்திரி சுமந்திரர் கோபப்பட்டார். வசிஷ்டர் அவளை நிந்தித்தார். சீதைக்கு மரவுரை அரைத்து காணகத்துக்கு அனுப்பியதற்காக இத்தனைக்கு அவள் பிடிவாதமாக இருந்தாள் என்றால் அந்த இயற்கை குணமோ செயலோ அல்ல. ராமகாவியத்தில் இந்த இடத்தை தவிர வேறு எங்கும் கைகேயை கொடிவளாக குறிப்பிடப்படவில்லை. வனமாசம் முடிந்து ராமன் சீத்தையை அயோத்திக்கு திரும்பும்போது தசரதி மற்ற மனைவிகளைப் போலே கைகேயை சீத்தையை அன்போடு ஆறத் தழுவி தன் மடியில் இருத்தி கொண்டால் முடிக்கிறார். ஸோ இது இந்த பின்னாடி சீத்தையெல்லாம் போயிட்டுருக்கு. அது ஒன்று நான் பார்க்கலாம். இந்த 3 பேர் தசரதனோட 3 மனைவிகளை பற்றி பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரைசேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் இதில் இருக்கா. ஸோ நம்ம இவாளை வசதி அவளை மட்டம்லாம் சொல்ல முடியாது. ஸோ பெண்டிற்குண்டான அந்த காலத்து குணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கைகேயி கௌசல்யா, சுமித்ரா கைகேயி பார்த்துருக்கோம். அவள் என்னென்னலாம் பண்ணியிருக்கா ராமாயணத்தில் பார்த்துருக்கோம். இதை சொல்லி இந்த டாப்பிக்கை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.